என்னோட என்கேஜ்மெண்ட் வந்த கிஃப்ட் எல்லாமே தான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதுல நிறைய பொக்கேஸ் தான் வந்துருந்துச்சு. அந்த பொக்கேஸ்ல இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கின்னு நான் வந்துட்டு அதுல டிஐஒய் இல்லைனாக்கா என்னோட பேங்கிள்ஸை ரேப் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவேன். என்கேஜ்மெண்ட் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நான் எப்போ கட்ட போறேன்னு தெரியல. ஸோ அதனாலேயே வந்துட்டு அது எல்லாமே நீட்டா பேக் பண்ணிட்டு இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பேக்கிங் கவர்ல தான் நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரி வந்துட்டு லாவெண்டர் கலர். பட் இதுல 2 ஷேட்ஸ் இருக்கு, சில்வர் அண்ட் கோல்ட். அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய பிளவுஸை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் எல்லாமே வந்துட்டு பேக்கிங் கவர்ல தான் பேக் பண்ணி வைக்கணும். அப்பதான் நீட்டா இருக்கும். அண்ட் புடவை கூட அப்படியே வச்சோம்னாக்கா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பென்சிவான ஆரி ஒர்க் பிளவுசஸ் எல்லாமே கூட நீங்க இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் என்னோட ஹெவி ஒர்க் இருக்கிற அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங் கவர்ல தான் நான் பேக் பண்ணி வைக்குவேன். அப்பதான் நீட்டா இருக்கும், பார்க்கறதுக்கும் புதுசா அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்கிள்ஸ் தான் வந்துட்டு பொக்கி கவர்ல தான் ரேப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுதான் நான் கஸ்டமைஸ் பண்ண சில்க் த்ரெட் பேங்கிள். லாஸ்ட் வீடியோல என்னால காமிக்க முடியல.